ஹாப்பி சாபத். ஓகே, ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து விட்டு நம்ம லெசனுக்குள்ளே கடந்து செல்லலாம். கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாட்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தேவனே, நீங்கள் மகா தேவனும் மகாராஜனுமாக இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் நாங்கள் பணிந்து குனிந்து உம்மை தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே தேவனே, இந்த எல்லா சிறு பிள்ளைகள் நல்லபடியாக நிகழ்ச்சிகளை எடுத்து கொடுத்தாங்க. அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தாளந்துகளை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். கர்த்தாவே அவங்கள பயிற்சி வித்த டீச்சர்ஸையும் அவங்க பேரண்ட்ஸையும் ப்ளஸ் பண்ணுங்கள். கர்த்தாவே இன்னும் வரக்கூடிய நாட்களில் அவங்க தாளந்துகளையும் அதிகமாக நாமத்தின் மகிமைக்காக அவங்க அதை உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த லெசன் ஸ்டடிக்குள்ளே போகும்பொழுது தேவனே, எங்களை மறைத்து நீங்கள் பேசுங்க. நல்ல ஒரு கலந்துரையாடல் இருப்பதற்கு உதவி செய்யுங்க. தேவனே, இந்த பாடங்கள் இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற எங்களுக்கு இன்றைக்கி பிரயோஜனமாக இருக்கும்படியாக அந்த பாடங்களை எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசிக்கவும் எங்கள் வாழ்க்கை மாறவும் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவனே, இந்த கருத்தில் எங்களை ஒப்புடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென். இன்றைக்கி எத்தனாவது பாடம்? 10வது பாடம். ஸோ இன்னொரு புதிய மாதத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நம்மளை அற்புதமாக 5 மாதங்கள் கடந்து வர செய்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கும் சாப் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாகவே எனக்கு லெசன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. பயப்படாதீங்க, நான் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அந்த டைமில் முடிச்சிடுறேன். இந்த காலாண்டு முழுவதும் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பில் ஒரு தீமில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பொதுவாக நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஏன்னா தீர்க்க தரிசனமாக டேனியல் ரெவலேஷன்லேருந்து நம்ம நிறைய படிப்போம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது, இல்லைன்னா நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும், நம்ம படிக்காமல் விட்டுருவோம். ஆனால் இந்த காலாண்டு முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை எப்படி நம்ம ஆராய்ந்து படிக்கணும். ஸோ அதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகமம் தொடங்கி சங்கீதம், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சில வேதத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை வைத்து கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு என்ன ஒரு பாடத்தை அதை கற்பிக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். பொதுவாக ஐ திங்க் மைக் கொஞ்சம் பொதுவாகவே இந்த ஒரு இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒரு பொருளாதார பிரச்சனை வருது நாட்டில். அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, 2008 நம்மளுக்கு பொருளாதார வீழ்ச்சி இருந்துச்சு, 2014, அப்புறம் 2020. ஸோ நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா அது மீண்டும் மீண்டும் நடந்த சம்பவங்கள் தான் மறுபடியும் நடக்குது. அது நம்ம உலக பிரகாரமாக சொல்லலாம். வேதாகமத்துலேயும் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய கதைகள், நிறைய சம்பவங்கள் பழைய பாட்டு காலத்தில் கொடுத்துருக்கிறாரு. அது அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு தேவன்? சரி, அந்த மனன வசனத்தை பார்ப்போமா? நம்ம 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-12. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-12. ஸோ நம்மளுக்கு வேதாகம் முழுவதும் நம்ம கட்டுக்கதை, இந்த உலகம் வேதாகமத்தை எப்படி பார்க்குது? ஒரு கட்டுக்கதை, அப்படி தானே? வேதாகமத்தை நம்பாத மக்கள், அதை விரும்பாத மக்கள் என்ன சொல்கிறாங்க? பைபிள் ஒரு மித்தாலஜி, அதாவது ஒரு கட்டுக்கதை. ஆனால் தேவன் இந்த கதைகளை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை படித்து நம்ம என்ன சொல்கிறது, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, பட் நம்ம அதை படிக்கும் பொழுது கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு அது ஒரு எச்சரிப்பின் ஒரு செய்தி. சரி, அந்த எச்சரிப்பின் செய்தி எது கொடுக்குறாருன்னா, நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, நம்ம நின்றுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. சரி, வெறும் எச்சரிப்பின் செய்தி மட்டும்தானா? ரோமர் 15:4 யாராவது வாசிங்க. ஸோ தேவன் நம்மளுக்கு நிறைய சம்பவங்கள், கதைகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுத்துருக்கிறாரு. எதுக்குன்னா நமக்கு நம்பிக்கையும் உண்டாகும்படி. எச்சரிப்பு மட்டும் இல்லை. ஏன்னா எச்சரிப்புனாலே நம்மளுக்கு எப்போதுமே ஒரு பயம் தானே. இப்போ நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், இது நடந்துடும், கேர்ஃபுல்லாக இருங்க.
அதே சமயம் வெறும் எச்சரிப்பு மட்டும் கிடையாது, நம்மளுக்கு நம்பிக்கை உண்டாகும்படி, ஆறுதல் உண்டாகும்படி, அப்புறம் பொறுமை உண்டாகும்படி என்ன பண்ணியிருக்காங்க, இதை நம்மளுக்கு தேவன் போதனையாக கொடுத்துருக்கிறார். ஸோ 2 நோக்கத்திற்காக தேவன் அந்த கதைகளை கொடுத்துருக்கிறாரு. ஒன்று வந்து நம்மளுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி, இன்னொன்று வந்து நம்மளுக்கு நம்பிக்கை கிடைக்கும்படி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மரண வசனத்தில் ஒரு இது வாசித்தோம். நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க, விழாமல் பார்த்துக்கொள்ளுங்க. மக்கள் விழுந்து போவாங்களா? இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை இந்த உலகத்தில் வரும்பொழுது மக்கள் வந்து நிறைய பேர் தொலைந்து போயிருப்பாங்களா, விழுந்து போவாங்களா, இல்லை எல்லாருமே தேவனோட பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? நிறைய பேர் விழுந்து போயிடுவாங்க, அப்படி தானே? சரி. அதாவது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12லேருந்து 17 வரைக்கும் வாசிங்க. அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இப்போ இங்கே பாருங்கள், பூமியில் இருக்க எல்லாருமே, ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர், எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே போய் ஒளிஞ்சு கொள்கிறாங்க? உங்களுக்கு இது எங்கேயாவது ஸ்ட்ரைக் ஆகுதா? ஸோ நம்ம இந்த தீர்க்க தரிசனங்களை எப்படி படிக்கணும், நம்ம இந்த காலாண்டு முழுவதும் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு வேதாகமத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, அந்த இடத்துல நம்மளுக்கு புரியல, அப்போ என்ன பண்ணுவோம்? அது விளக்கத்தை நம்ம எங்கே தேடணும்? வேதாகமத்தில் தான். இன்னொரு இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். இந்த ஒளிந்து கொள்வது இது எப்படி? ஏசு கிறிஸ்து வராரு, இந்த நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க? குகைகளில் பர்வதங்களில் போய் ஒளிஞ்சு கொள்கிறாங்க. இது எங்கேயாவது உங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியுதா? இந்த மாதிரி யார் ஒளிந்து கொண்டாங்கன்னு ஆதியாகமத்தில் இருக்குது. 2 பேர். அந்த வசனம் வாசிச்சிருங்களா? ஆதியாகம் 3:8, 8-9. ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறா என்றார். ஸோ எதுக்கு மனுஷங்க ஒளிந்து கொள்ளணும்? இப்போ வீட்டில் நம்ம அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே வராங்க, அப்போ வந்து பிள்ளைங்க ஓடி போய் ஒளிகிறாங்க, அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த வார்த்தைகளை நம்ம கவனமாக நம்ம பார்க்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த மக்கள் வந்து ஒளிந்து கொள்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியுது பிதானா யாருன்னு தெரியுது. ஏசு கிறிஸ்து அவங்க அடையாளம் கண்டுக்கிறாங்க. எப்படி அடையாளம் கண்டுக்கிறாங்க? அவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவர். ஸோ அதுவும் அவங்களுக்கு தெரியுது, ஏசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி, நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தாருன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி எல்லாருக்குமே அவரை பற்றி தெரிஞ்சிருக்குமா? ஏன்னா தெரிஞ்சனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்கிறாங்க. சரி, வேதாகம் என்ன சொல்லுது? ஏசு கிறிஸ்துவ என்ன சொல்லியிருக்கிறார்? மத்தேயு 24 அந்த வசனத்தை வாசிச்சலாமா? மத்தேயு 24:24. ஸோ யாருமே சாக்கு போக்கு சொல்ல முடியாது, எனக்கு தேவனை குறித்து தெரியலன்னு. ஐ திங்க் 14 நினைக்கிறேன், சாரி. ஸோ ஆக்சுவலி ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி, அந்த முடிவு காலம் நம்ம சொல்கிறோம்ல, அது தொடங்குவதற்கு முன்னாடி என்ன ஆயிருதுன்னா, ஒரு பெரிய ஒரு அடையாளம் என்னென்னா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் போய் பிரசங்கப்படும். அதுவும் எப்படி பிரசங்கப்படும்? வெறும் சும்மா வார்த்தையினால் மட்டும் இல்லை, பிரசங்கங்கள் மட்டும் இல்லை,
மக்களை வந்து அதை சாட்சியாக என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து உரைப்பாங்க. அப்போது இந்த உலகத்தில் யாருமே வந்து எனக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்பொழுது எனக்கு அவர் யாருன்னு தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தெரிந்தனால தான் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, மலைகளையும் பர்வதங்களையும் பார்த்து என் மேலே விழுந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒளிந்து கொள்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சில நேரத்தில் அவருடைய வருகையை ஏன் தாமதிக்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் தேவனை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் அவர் தாமதிக்கிறார். வெறும் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லை, என்ன பண்ணும், மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். சரி, இப்போ இந்த பாடத்தில் 2 கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று நோவாவுடைய கதை, இன்னொரு லோத்தோட கதை. இது வந்து நல்ல நம்ம டிஸ்கஷன் மோடில் நம்ம கொண்டு போகலாம். நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். நான் ஒரு சில கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோவா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆதியாகமம் 6 வசனங்கள் 1லேருந்து 6 வாசிங்க. ஸோ நோவா, நம்மளுக்கு இந்த கதை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஜலப்பிரளயம். அதுக்கு முன்னாடி தேவன் வந்து அவர் பூமியை நோக்கி பார்க்குறாரு, ரொம்ப மனஸ்தாபப்படுறாரு. எதுக்கு மனஸ்தாபப்படுறாரு, நான் எதுக்குடா இந்த மனுஷங்களை இந்த உலகத்தையும் நான் சிருஷ்டிச்சிட்டேன்னு. ஆனால் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம், தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, நல்லதாக இருந்தது, நன்றாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, தேவன் வருத்தப்படுறாரு, மனஸ்தாபப்படுறாரு. எதனால்? அது ஒரு பாவம். அதாவது மனிதர்கள் பாவம் செஞ்சனால என்ன பண்ணுறாரு, தேவன் வேதனைப்படுறாரு. அது எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றார். அவன் செஞ்சது மட்டும் பாவம் இல்லை, அவனுடைய இதயத்தில், அவனுடைய மனதில் தோன்றின எண்ணங்கள் எல்லாமே எப்படி தான் இருக்குது, அந்த எல்லாமே பாவமாக தான் இருக்குது. ஸோ அதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம அந்த சின்ன தம்பி அந்த கிரேட் வேல் ஷார்க்கை பற்றி யோசிச்சுமே நம்மளுடைய அந்த மாம்சம் வந்து உடனே எங்கே போகுதுன்னா, ஓ சுறா புட்டா இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நான். அது நான் சாப்பிட்றதில்ல, 2-3 தடவை சாப்பிட்ருக்கேன் வாழ்க்கையில், அப்புறம் நான் விட்டுட்டேன் தப்புன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய மனதின் எண்ணங்கள், அந்த தோற்றத்திலே என்ன இருக்குதா, பொல்லாப்பான சிந்தனை இருக்குது. அங்கேயே பாவம் தொடங்கிறது. அதாவது பாவம் வந்து நம்ம செய்கிறது தான் பாவம் கிடையாது, நம்மளுடைய மனதில் இருந்தாலும். இப்போ எனக்கு ஒருத்தரை நான் போய் நான் அடித்தாதான், திட்டினா தான் பாவம் கிடையாது. என் மனதிலே ஒருத்தர் மேலே நான் கோவமாக இருந்தாலே என்ன பண்ணிடுறேன், பாவம் செஞ்சிடறேன். அப்படி தானே வேதாகம் என்ன சொல்லுது, நான் என் மனசுக்குள்ளே கோவம், என் சகோதரனை குறித்து எனக்கு மனதில் கோவம் இருந்துச்சுன்னா நான் எதுக்கு சமமாக அதை சொல்லுது, ஒருத்தரை நான் கொலை செய்கிறதுக்கு சமமாக சொல்லுது. ஒருத்தரை நான் தப்பான பார்வையில் பார்த்தா அதுவே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அது ஒரு விபச்சாரம். ஸோ மக்கள் வந்து ரொம்ப பாவத்தில் மூழ்கி இருந்தாங்க. இப்போ அம்மா சொன்னதுக்கு வருவோம். சரி, என்ன மாதிரி பாவம் செஞ்சாங்க, என்ன மாதிரி பாவம்? தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் சௌந்தரியமாக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ வந்து அப்போனா இந்த இடத்துல வந்து தேவகுமாரர்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அதாவது நீதியான அந்த சந்ததி இருக்குல்ல. ஸோ அந்த தேவன் சொல்கிறத கேட்டு அதன்படி வாழ்கிற ஒரு மக்கள், அதுதான் தேவகுமாரர்கள். சரியா? இப்போ மனுஷகுமாரத்திகள் என்னென்னா, அதாவது மாம்சத்தில் நடந்த மக்களுடைய சந்ததி. அதாவது தேவன் சொல்கிறத படி கீழ்ப்படியாமல் அவங்க மாம்சத்தில் என்ன பண்ணாங்க, இயங்கினாங்க, அவங்களுடைய சந்ததி. ஸோ இப்போ ரெண்டும் கலக்கலாமா?
விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் கலக்கலாமா? பரிசுத்தமும் அசுத்தமும் கலக்கலாமா? ஆமாம். ஸோ பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கலக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அது கண்டிப்பாக கலக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 எக்ஸாம்பிள், உதாரணமாக இங்கே கொடுக்குறாங்க. அந்த மக்கள் ஏன் வந்து ஒரு நிறைய பாவத்தின் மேலே பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவனே ஒரு கோபம் மூட்டின ஒரு பாவமாக கூட நம்ம சொல்லலாம். பொதுவாகவே கல்யாணம் வந்து எல்லாருக்கும் டேர்னிங் பாயிண்ட் தானே. தேவனை தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ கல்யாணம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், அப்படி தானே? ஸோ நம்மளுடைய கல்யாண வாழ்க்கை நம்ம பார்ட்னரை சரியாக சூஸ் பண்ணல, கணவனையோ மனைவியோ சரியாக சூஸ் பண்ணல, என்ன ஆகும்? ஸோ நம்ம வந்து நான் எப்போவுமே என் மனசுக்குள்ளே நான் நினைப்பேன் நான். ஸோ இதை சொல்லாமான்னு தெரியல. அதாவது நீங்கள் நல்ல பார்ட்னரை சூஸ் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஹெவனை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே இது நீங்கள் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பல. ஸோ ஒரு மோசமான காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், இந்த உலகத்திலே பார்க்கலாம், அப்படி தானே? ஸோ நான் வந்து ஸோ பல நானும் நிறைய இப்போ நான் வளர்ந்து வரும் காலத்தில் நிறைய எனக்கு சீனியர்ஸ் இருந்திருப்பாங்க. நான் ஒரு யூத்தாக இருக்கும்போது, ஒரு சைல்டாக இருக்கும்போது அவங்க நிறைய பேர் இன்றைக்கி சத்தியத்தில் இல்லை. அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மற்ற சத்தியத்தில் இருக்கிற மக்களை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அவங்க அப்போ என்ன சாக்கு போக்கு சொன்னாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் நம்ம இதுக்கு கொண்டு வந்துடுவோன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அவங்கள பார்க்கல. சில பேருக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. சில பேர் வந்து அப்படி மனைவி வந்து கணவன் போகிற டைரெக்ஷனில் போயிட்டாங்க, கணவன் வந்து மனைவியோட டைரெக்ஷனில் போயிட்டாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் அவங்க வந்து சத்தியத்தில் இல்லை. ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளோட பிள்ளைங்களுக்கு இங்கே அந்த கல்யாண வயசில் இருக்கிற பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜெபத்தோடு என்ன பண்ணணும், நீங்கள் சத்தியத்தில் இருக்கிற ஒரு மகள் அதை நீங்கள் என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா பல நேரங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த ட்ரெண்ட் இப்போ மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அதாவது இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம்ல, பிள்ளைங்க வந்து யாரையாவது லவ் பண்ணிடுறாங்க, அவங்க சத்தியத்தில் இல்லை, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒரு 2 நாள் மட்டும் பைபிள் ஸ்டடி கொடுத்து அரைக்குறையாக பேப்டிசம் கொடுத்து அவங்கள வந்து என்ன பண்ணுறோம், சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணி அனுப்பிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு வந்து அவங்க நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கும் தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கல்யாணம் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் 2 விஷயத்தை வந்து அவர் பரிசுத்தமாக கருதுகிறார். ஒன்று, ஓய்வு நாளை அவர் பரிசுத்தப்படுத்துகிறாரு. கல்யாணத்தை தேவன் தலைமை தாங்கி நடத்தி வைக்கிறார். அதுவும் ஒரு பரிசுத்தமான ஒரு காரியமாக தேவன் கருதுகிறார். ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் நிறைய ஜோக் சொல்லுவாங்களே, கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு எப்படா கல்யாணம் பண்ணணும்னு ஆசையாக இருப்பாங்களாம், கல்யாணம் பண்ணவங்க எப்படா ஓடணும்னு. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உலக பிரகாரம் சரி ஆவிக்குரிய ரீதியிலையும் கல்யாணம் என்பது வந்து அது ஒரு சடங்காச்சாரம், ஒரு கடமைன்னு பார்க்காம அது நம்மளை பரலோகத்திற்கு எடுத்து செல்கிற ஒரு உபகரணமாக நம்ம பார்க்கணும். ஸோ நான் இந்த பார்ட்னரை நான் கல்யாணம் பண்ணால் நான் தேவனுக்குள்ளே இருக்க முடியுமா, நான் அந்த பரலோகத்துக்கு போக முடியுமா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம எதை பார்க்குறோம், சரி அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, இல்லை அந்த பையன் நல்லா படிச்சிருக்காங்களா, சம்பாதிக்கிறாங்களா, நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். ஸோ அது வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, இந்த பாடமும் சொல்ல. ஆனால் நம்ம எதை ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வைக்கணும்? ஓகே எது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வைக்கணும் நம்ம? ஸோ தேவனுக்குள்ள சத்தியத்தில் இவங்க இருக்கிறாங்களா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம், தப்பு இல்லை, அதுக்காக நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. பட் ஃபஸ்ட் திங் வந்து என்னென்னா கடவுளுக்குள்ளே இருக்கிறாங்களா, சரியா? அப்புறம் வேறு என்ன பாவங்கள் இருந்துச்சு? ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அவருடைய வருகை குறித்து சீசர்கள்கிட்ட பேசும் பொழுது அவர் வந்து இந்த சம்பவத்தை என்ன பண்ணுறாரு, ரெஃபர் பண்ணுறாரு, ஒப்பிடுகிறார். மத்தேயு 24 வசனங்கள் 36லேருந்து 44 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 24. ஸோ அதில் தேவன் ஒரு சில பாவங்களை குறிப்பிடுகிறார். ஏன் வந்து நோவா காலத்தில் இருந்த மக்களை தேவன் ஜலப்பிரளயத்தால் அழிச்சார், அதுக்கு வந்து தேவன் ஒரு சில காரியங்களை குறிப்பிடுகிறார். இப்போ திருமணத்தை பார்த்தோம் நம்ம, தேவகுமாரரும் மனுஷகுமாரத்திகளும் கலக்கிறது ஒரு பாவமாக மாறிச்சு.
ஸோ இது வேதாகமத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதையாக இருக்கிறனால தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இந்த நோவாவுடைய காலத்தை ரெஃபர் பண்ணுறாரு. அதுலேருந்து நிறைய பாடங்கள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்களாம், குடித்தும் புசித்தும் பெண் கொடுத்து பெண் கொண்டு. இது தப்பான விஷயமா? இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம எல்லோரும் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு பிடிச்சது நம்ம குடிக்கிறோம். நம்ம வீட்டில் கல்யாணங்கள் நடக்குது. இது தப்பான விஷயமா? ஏசு கிறிஸ்து எந்த இடத்துல சொல்கிறாரு? நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி தான். இல்லை, சாப்பிட்றது தப்பா? உணர்வில்லாமல் இருந்தார்கள் அம்மா சொல்கிறாங்க. அவங்க எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கல, முக்கியத்துவத்தை கொடுக்கல. அவங்க வயிற்றுக்காக என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாரும் வயிற்றுக்காக வாழ்ந்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இஷ்டமான காரியங்களை செஞ்சாங்க. ஸோ அவங்க நம்ம பார்த்தோம்ல இந்த ஆதியாகமம் 6 அவங்க வெறும் என்ன பண்ணாங்கன்னா, வெளிப்புறமான காரியங்களை பார்த்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய லைஃப் பார்ட்னர், அவங்களோட கணவனையோ மனைவியோ என்ன பண்ணாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ இது எல்லாமே நம்மளை யார்கிட்டருந்து நம்மளை தூரமாக கொண்டு போயிடும், தேவன் இடத்துலேருந்து. அதை தான் தேவன் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்கிறாரு, நீதியை தேடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் உலகத்தின் காரியத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப மூழ்கிட்டாங்க. சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 1 யோவான் 2:16. ஸோ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அப்புறம் ஜீவனத்தின் பெருமை. ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாம்சத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில் இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக ஆயிடுச்சு, சாப்பிட்றது, குடிக்கிறது. ஸோ உலகத்தின் எல்லா காரியங்கள் தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் தேவனோட முக்கியமாக இருந்துச்சு அவங்க. ஸோ அதை தான் தேவன் என்ன பண்ணுறாரு, கண்டிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி நமக்கு இது என்ன பாடம்? ஸோ இப்போ நம்ம ஈஸியாக அந்த மக்கள் அந்த தப்பு பண்ணாங்க, அதனால் தேவன் தண்டிச்சிட்டாரு, அழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கும் இந்த ஒரு சவால் இருக்குதா இல்லையா? பல நேரங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியல, தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியல நம்ம வாழ்க்கையில். ஸோ நம்ம நம்மளுடைய சில நேரங்கள் நம்மளுடைய இந்த சாப்பாட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சில நேரங்கள் நம்ம சில கற்பனைகள் நம்ம மீற வேண்டியதாக இருக்குது. அப்படி தானே? ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறோம், ஓய்வு நாளில் வேலைக்கு போனால் என்ன ஆயிரும், நம்மளுக்கு வேலைக்கு போகலன்னா என்ன ஆயிரும், நம்ம வேலை போயிடும். வேலை போச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்துடும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அப்புறம் நம்ம இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், நம்மளுடைய கோல்ஸ் என்ன மாதிரி இருக்குது? சொல்லுங்கள் பிரதர். குக்கரே வராது. ஆமாம், தவறு, கரெக்ட். அது நம்மளுக்கு ஒரு ஆமாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏன்னா பல நேரங்களில் நம்ம அந்த தப்பு நம்ம பண்ணிடக்கூடாது. இவங்க இந்த தப்பு செய்கிறாங்க, அவங்க அந்த தப்பு செய்கிறாங்க. நியாயம் தீர்க்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. ஸோ நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ எனக்கு சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் இல்லாதனால நான் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, யாராவது சாட்டர்டேயில் போகிறவங்கள நான் என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்த்து அவங்க அதுக்கப்புறம் வராமலே போயிடக்கூடாது. நான் அவங்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது. ஆனால் பிரதர் சொன்ன மாதிரி ஓய்வு நாள்னால யாருக்கும் இழப்பு வராது. ஸோ அது விசுவாசத்தால் நம்ம நம்புறோம். ஆமாம், வரணும். ஆமாம். ஸோ விசுவாசத்தால் நம்ம நம்பணும். கரெக்ட். ஸோ அது நம்ம விசுவாசத்தினால நம்ம நம்பணும். அதாவது ஓய்வு நாளில் நம்மளுக்கு வேலை போனாலும் ஒரு கதவு மூடப்பட்டாலும் கடவுள் என்ன பண்ணுவார், 1000 கதவை நமக்கு திறப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். ஸோ நம்ம அந்த மக்கள் இடத்துல இருந்த உலக பிரகாரமான வாழ்க்கை நம்மள்ட்ட இன்றைக்கி இருக்கா, நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் லைஃப்பில், தேவன் எங்கே வச்சுருக்குறோம், நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி?
தேவன் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஆனால் பல நேரங்கள் நம்ம எதை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கோம்? நம்மளுடைய ஃபேமிலி, அப்புறம் நம்மளுடைய வேலை, அப்படி தானே? எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்றா இருக்கலாம். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் அவங்க லைஃப்பில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, அப்படி தானே? அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். அது சாப்பிட்ற காரியமாக இருக்கட்டும், வெளியே சுற்றுற காரியமாக இருக்கட்டும், சினிமா கினிமா எதுனாலும். போன வாரம் நான் என்னோட ஒரு ஒரு பிராமின் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஆர்எஸ்எஸில் இருக்கார். ஸோ அப்போ ஆர்எஸ்எஸில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆர்எஸ்எஸில் வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. 3 C இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுனா 3 C இருக்கக்கூடாது. ஒன்று வந்து சினிமா, பார்த்துக்குங்க. ஒன்று வந்து சினிமா, இன்னொன்று வந்து கிரிக்கெட்டு. கிரிக்கெட்டை வந்து நீங்கள் பொதுவாக ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து செல்ஃபோன். யோசிச்சு பாருங்கள், இந்த காலத்தில் நம்மளுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் சொல்லிடலாமா? சினிமானா நம்ம மக்கள் எனக்கு நிறைய தெரியும், நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு போக மாட்டாங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, ஜியோ ஸ்டாரு எல்லாத்துலேயும் பயங்கரமாக ஆக்டிவாக இருப்பாங்க. நீங்கள் சினிமாவில் பார்த்தா என்ன, நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தா என்ன, மொபைலில் பார்த்தா என்ன, எல்லாம். ஸோ சினிமா ஒத்துக்கிறீங்களே? இந்த காலத்தில் நம்மளுக்கு இருக்கிற பெரிய ஒரு சோதனை, தேவனிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிற ஒரு காரியம் வந்து என்னது? சினிமா. இன்னொன்று வந்து கிரிக்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அது என்ன, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் ரொம்ப பைத்தியமாக இருப்போம் நாங்கள் கிரிக்கெட்லாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் டெஸ்ட் மேட்ச் கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு போவோம். அங்கே டைம் அப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா, பென்னிக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி 9 மணிக்கு நைட் ஆரம்பிக்கும். ஸோ நான் என் தம்பிலாம் உட்காந்து நைட் தூங்காமல் பார்ப்போம். ஆனால் இப்போ நினைக்கும் போது ஐயோ இவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக நம்ம நேரத்தை வீணடிச்சிருக்கோமே. அப்புறம் இன்னொன்று வந்து செல்ஃபோன் யாருமே மறுக்க முடியாது. ஈவன் வயதானவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, இப்போ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ நான் பார்க்குற வரைக்கும் 2 பேர் ரொம்ப செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க வீட்டில். ஒன்று வந்து சிறு பிள்ளைகள், இன்னொரு தரப்பினர் பார்த்திங்கன்னா வயதானவர்கள். ஏன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி டைம் பாஸ் பண்ணுன்னு தெரியல. பாருங்கள், இந்த காரியத்தை யார் பேசுகிறா? நம்ம பல நேரங்கள் நம்ம ஆர்எஸ்எஸ்னால் என்ன நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்மளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 3 விஷயத்தை என்ன பண்ணணும்? விட்டு விடணும். 3 C. ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முதன்மையான இடத்த எடுக்குதா நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் தேவனுக்கு டைமை கொடுத்துட்டு மிச்ச நேரம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், அப்படி கிடையாது. ஸோ பல தடவை இப்போ ஜிம்முக்கு போவாங்க நிறைய பேர், அந்த 1 hour இன்டென்ஸாக வேலை செய்வாங்க. எதுக்குன்னா, நாள் ஃபுல்லாக எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு, எந்த எக்ஸசைஸும் செய்யாமல் இருக்கிறதுக்கு. அப்படி ஜிம்முக்கு போய் என்ன யூஸு? நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்கள் பாடி வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகணும், நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கணும், அப்படி தானே? காலைல ஜிம்முக்கு மட்டும் 1 hour போயிட்டு ஃபுல் டே ஃபிசிக்கலி ஆக்டிவாக இல்லைன்னா அது என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு 1 hour ப்ரேயர் பண்ணிவிட்டு மிச்சம் 23 மணி நேரம் நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்கிறதுல வந்து என்ன அர்த்தம் இருக்குது? நம்ம யாரை ஏமாத்துறோம்? கடவுளை ஏமாத்துறோமா, இல்லை நம்மளை ஏமாற்றிக்கிறோமா? ஏமாற்றிக்கிறோம், கரெக்ட். சரி, இது வந்து சிந்தனைக்குரிய காரியம்தான். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் உங்களை கேட்டுக்கணும், எந்த விஷயம் எனக்கு நம்பர் 1 ப்ரையாரிட்டியாக இருக்குது கடவுள் இல்லாமல். சரியா? சரி, நம்ம வந்து இப்போ இந்த நோவா வந்து எத்தனை வருஷம் அவர் பிரசங்கம் பண்ணார்? 120 வருஷம். இப்போ வந்து நோவா வந்து நம்ம வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். ஆனால் இவர் வந்து ஆபிரகாமுக்கு முன்னாடியே வந்தவர் தானே. என்னை பொறுத்தவரைக்கும் இவர் தாங்க விசுவாசத்தின் தந்தை. ஏன் சொல்லுங்கள்? இருந்தார். எப்படி இவரை விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லலாம்? பாருங்க, மலையே அவர் பார்க்கல, விசுவாசித்தார். கடவுள் ஒன்று செய்ய சொல்கிறாரு, அது எப்படி அந்த தண்ணியில் போகணுன்னு கூட அவருக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப. விசுவாசம் என்பது அதாவது நம்ப முடியாத ஒரு விஷயத்தை தேவன் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம்? நம்பணும். வெறும் நம்பினா மட்டும் போதுமா? சரி கடவுளே, 120 வருஷத்துக்கு கழிச்சு மழை வரும், நான் எல்லாருக்கும் அந்த எச்சரிப்பின் செய்தியை கொடுக்குறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் விசுவாசம் வந்து உண்மையான விசுவாசம் வந்து எப்படி அவர் காமிக்கிறாரு? அந்த 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 22 வாசிங்க. ஸோ விசுவாசத்தை வந்து நம்ம 2ஆக பிரிக்கணும்னா, தேவன் சொல்கிறத நம்பணும், அதே சமயம் நம்பிட்டு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். வெறும் நம்பினா மட்டும் போதாது. இதுதான் உண்மையான சத்தியம், இதுதான் கற்பனைகள்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்து நம்பினா மட்டும் போதாது. ஆனால் அதன்படி கீழ்ப்படியணும். நோவா என்ன பண்ணார்? 120 வருஷம் என்ன பண்ணார்? ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு?
வேலையை செய்கிறார். ஸோ அதுதான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் வாக் த டாக். அவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதற்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணார், அவர் வாழ்ந்து காமிச்சார். ஸோ அதனால தான் மக்கள் வந்து அவரை வந்து ஒரு உயிருள்ள சாட்சியாக பார்த்தாங்க. அவர் வெறும் ஒரு எச்சரிப்பின் செய்தியை மட்டும் மக்கள் கொடுக்கல, ஆனால் அந்த அவர் சொன்ன செய்தியின்படி அவர் வாழ்க்கை இருந்துச்சா இல்லையா, அவருடைய ஆக்ஷன்ஸ் வந்து அவரோட லைஃபோட கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க. ஆனால் அப்படி இருந்தும் மக்கள் நிறைய பேர் அவருக்கு ரசிக்கப்பட்டாங்களா, நம்பலை. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. ஸோ அடிக்கடி ஒரு தடவை பாஸ்டர் ஷாத்ராக் இந்த ஒரு சாட்சியை சொன்னாங்க. அப்போ அவர் பையன் வந்து அடிக்கடி அவர்கிட்ட கேட்பாராம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்க, டாக்டர் அந்த படிப்புலாம் படிச்சுட்டு போயிட்டாங்க, என்னையை மட்டும் நீங்கள் ஏன் இந்த பாஸ்டர் லைனில் விட்டீங்கன்னு. அப்போ பாஸ்டர் ஷாத்ராக் என்ன சொல்வாராம், இது ஊழியம் செய்கிறது வந்து ஒரு உன்னதமான பணி. நீ ஊழியம் செஞ்சு மக்கள் ரசிக்கப்படுறாங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் நீ உன் குடும்பமாவது ரசிக்கப்படலாம், அட்லீஸ்ட் நீ இந்த சத்தியத்தில் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நோவா வந்து அவர் ஒரு ஊழியம் செஞ்சார், அதுக்கான பலன் அவர் பார்க்கல. ஆனால் அட்லீஸ்ட் அவர் என்ன பண்ண முடிஞ்சுச்சு, அவருடைய குடும்பத்தை ரசிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நம்மளும் வந்து சில நேரங்களில் நம்ம ஊழியத்தில் நிறைய பேர் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஊழியங்கள் செஞ்சுட்டு வரீங்க. சில நேரங்களில் அதனுடைய பலன் அறுவடையை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், நம்மளுடைய குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நோவா வந்து அவருடைய குடும்பத்தை ரட்சித்து கொண்டார். ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம எல்லோரும் நோவாவோட ஸ்டோரியை படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் பரலோகத்தில் நோவாக்கு தேவன் சொல்லுவார், வேணா 8 பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்களுடைய இந்த கதையை கேட்டு எத்தனோ லட்சக்கணக்கான பேர், எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை தேவன் என்ன பண்ணுவார், உணர்த்துவார். அப்போ நோவா வந்து அப்போ அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நோவா வந்து நிறைய பேர் பரியாசம் பண்ணாங்களா, பரியாசம் செஞ்சாங்களா, செஞ்சாங்க. அப்படி தானே, நிறைய பேர் அவரை கேலி பண்ணாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவர் பிரசங்கம் பண்ணுறாரு 120 வருஷம் ஒன்றுமே நடக்கலை. ஈவன் அவர் வந்து அந்த பேழைக்குள்ளே போனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உடனே மழை வந்துருச்சா, தேவன் அந்த கதவை சாத்தினதுக்கப்புறம் உடனே மழை வந்துருச்சா, 7 நாள் கழிச்சு. ஸோ அந்த நேரத்துலையும் நோவா சோதிக்கப்படுகிறார். அப்போயும் ஒரு சில பேர் வந்து பரியாசம் பண்ணியிருக்கலாம். அப்படி தானே, அவங்க உள்ளே போயிட்டாங்க, கதவை அடைக்கப்பட்டுருச்சு, மழை வரல. ஸோ ஒரு இன்னொரு விதத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம், அந்த கதவை அடைக்கப்படுறது வந்து கிருபையின் காலம் வந்து முடிந்துருச்சு. இந்த ஒரு வசனத்தில் கூட ரொம்ப அழகாக இருக்குல்ல, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடே போராடுவதில்லை. ஸோ நம்ம அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ நம்மளுக்கு வந்து டைம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்ம கூட எப்பொழுதும் போராடுவதில்லை. ஸோ கிருபையின் காலம் முடியும் பொழுது என்ன ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கும், என்னன்னா ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு குற்ற உணர்வு இல்லை கன்விக்ஷன் கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதையும் நம்ம மனதில் வைக்கணும். வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் உங்களுக்கு தோணுதா? நோவோட ஸ்டோரியில் ஜோசப் அங்கிள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறையா அம்மையார் கருத்துக்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நோவாவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? நோவா பொறுமை. ஆமாம், 120 வருஷம் பிரசங்கம் பண்ணுறது வந்து பொறுமை. அவர் தேவனை நம்பினார், கீழ்ப்படிஞ்சார், பொறுமையாக இருந்தார். அடுத்தவங்களை கேலி பண்ணாலும் அவர் என்ன பண்ணார், பொறுமையை காத்துக்கொண்டார். ஆமாம், போயிட்டார். ஆமாம் 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 இப்போ 7 நாள் வந்து அப்புறம் தானே மழை பெய்யுது. அப்போ அவருக்கு ஒரு மேபி ஒரு டவுட் வந்திருக்குமா, சரி மழை வருமா வராதா? ஓகே, முன்பு ஓகே, ஆமாம் இருக்கும். ஓகே, அநியாயம் செய்யட்டும்.
முடியாது. கரெக்ட். நல்லவங்க நல்லவங்களா இருப்பாங்க, கெட்டவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க. அவங்க வெளியே இருந்திருக்கணும். ஓகே. கடைசி காலத்தில் ட்ரான். ஓகே. ஸோ நல்ல அழகான ஒரு கருத்து. ஸோ கிருபையின் காலத்துக்கு அப்புறம் நல்லவர்களையும் கெட்டவர்கள் தேவன் என்ன பண்ணுறாரு, பிரித்து எடுக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லவங்க கெட்டவங்களாக மாற முடியாது, கெட்டவங்க நல்லவங்களாக மிக்சிங் நடக்காது அதுக்கப்புறம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து நோவா பற்றி ஒரு ஒரு சாட்சி வசனத்தை பார்ப்போம். அவர் விசுவாசத்தை பற்றி எபிரேயர் 9:7 வாசிங்க. நல்ல அருமையான ஒரு வசனம். 11 சாரி ஐயா, 11:7 வசனம் ஐயா. ஸோ விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திர வழியானான். ஆமாம். இப்போ வந்து தேவன் வந்து ஒரு எச்சரிப்பு செய்தியை கொண்டு வரார். இங்கே வந்து அந்த எச்சரிப்பு செய்தி வந்து என்னென்னா, உங்களை தான் அழிக்க போகிறேன் பாவத்தின் நிமித்தம். தேவன் வந்து நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கொடுத்தாரா நோவாக்கு? அதுதான் அந்த பேழை. அம்மா சொன்னாங்க, நோவா கடைசியில் அவர் குடும்பத்துக்காக செஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பேழையில் யார் வேணாம் போயிருக்கலாம், ஆனால் மக்கள் போகல. ஸோ அந்த பேழை தான் வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்த அவருடைய அன்பின் நிமித்தம், அவர் கிருபை நிமித்தம் கொடுத்த தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழி. ஸோ தேவன் வந்து வெறும் அழிவின் செய்தியை, எச்சரிப்பின் செய்தியை மட்டும் கொடுக்கல, நம்ம எப்படி தப்பித்து கொள்ளும் அதுவும் நம்ம கொடுக்குறாரு அவருடைய அன்பினால், கிருபையினால். வெளியிருந்து. ஆமாம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. அவுட் கிரை. அப்போ கூட அவங்க உள்ளே போயிருக்கலாம், அந்த மிருகங்கள் போகிறத பார்த்துட்டு. இருதயத்தின் கடினம். அதுக்கப்புறம் ஆவியானவரும் அதுக்கப்புறம் போராடிக்க மாட்டாங்க. ஸோ தேவனுடைய கண்களில் நோவா என்ன பெற்றாரா? தயவு கிருபை பெற்றார். ஸோ அது 6-8 படித்தோம் நம்ம. சரி. ஸோ தேவன் வந்து ஒரு அழிக்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தாலும் நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு பேழையை கொடுக்குறாரு. இந்த காலத்தில் நம்மளுக்கு அந்த பேழை யார்? ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நானே வழி ஜீவன் சத்தியமாக இருக்கிறேன். அவர் தான் நம்மளுடைய வழி ஜீவன். சரி, இப்போ லோத்தோட ஸ்டோரிக்கு போகலாம். இப்போ லோத்து வந்து அதாவது ஆதியாகமம் 13, லோத்து வந்து எதுக்கு ஆபிரகாம் கிட்டேருந்து பிரிஞ்சு போகிறாரு? ஸோ வேதாகம் என்ன சொல்லுது? ஆமாம், அதாவது ஆபிரகாம் சரி லோத்தும் சரி, அவங்களுக்கு அவ்வளோ ஆஸ்தி இருந்துச்சா. வசனம் சொல்லுது, இந்த பூமியை அவங்களுடைய ஆஸ்தியை தாங்க முடியலையா. ஸோ அதனால் 2 பேரும் பிரிந்து கொள்கிறாங்க. ஸோ பிரிந்து கொள்ளும் போது எப்படி போகிற ஆபிரகாம் எவ்வளோ ஒரு தாராளமாக என்ன சொல்கிறாரு, நீ லெஃப்ட்டில் போனால் நான் ரைட்டில் போகிறேன், நீ நார்த் போனால் நான் சவுத் போகிறேன், சரி நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்றாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 13 வசனங்கள் 11-12 வாசிங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் என்னென்னா,
ஐ திங்க் 10வது வசனத்தை நான் வாசிச்சிடுறேன், அதை நம்ம வாசிக்கல. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். ஸோ அவன் வந்து எதை பார்க்குறான்? நோவா ஸ்டோரியில் என்ன பார்த்தோம்? தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை பார்த்து அவங்க சௌந்தரியமாக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்களோட கலந்து கொண்டாங்க. அதனால் பாவம் பெருகிச்சுன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே வந்து லோத் என்ன பண்ணுறாரு? அவர் எப்படி சூஸ் பண்ணுறாரு? கண்களுக்கு வந்து ரொம்ப அழகாக, அதை நான் படிச்சோம்ல, மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு? கண்களுக்கு ரொம்ப பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அந்த இடத்த சூஸ் பண்ணுறாரு. அது வந்து அவர் எந்த இடத்துல போய் தங்குறாருன்னா சோதம் நோக்கி, அதை போகிற வழியில், மேபி பக்கத்தில். ஆனால் நீங்கள் வந்து இந்த சம்பவம் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது? இந்த தேவன் வந்து சோதமையும் குமாரையும் அழிக்கிறாரு. அந்த சம்பவம் வந்து ஆதியாகமம் 19 நடக்குது. ஆனால் அந்த சம்பவம் நம்ம படிக்கும்பொழுது அவர் இப்போ ஆல்ரெடி அவர் எங்கே போயிட்டார்? இப்போ சோதமில் தான் வாழ்கிறார். ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய பாடம். நம்ம பாவத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கும்பொழுது டைம் ஆக ஆக என்ன ஆயிரும்? நம்ம அது பெட்டர் ஆகுமா வேர்ஸ் ஆகுமா? ஒரு சின்ன பாவம் தானே, நான் அப்புறம் சரி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த சின்ன பாவம் கடைசியில் எங்கே போய் கொண்டு விடுறது? அவர் எடுத்தோடனே வந்து அவர் சோதம் போல, சோதமுக்கு நேரே இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுது. ஆனால் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? அவரும் ஒரு குடும்பமும் சோதம்லேயே போயிட்டாங்க, போய் செட்டில் ஆகிட்டாங்க. சரி, ஆதியாகமம் 19 வசனங்கள் 5லேருந்து 13 வரைக்கும் வாசிங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க வந்து அந்த அதாவது தேவனும் 2 தூதர்களும் எங்கே வராங்க? ஃபஸ்ட்டு ஆபிராம் கிட்ட வராங்க. ஆபிராம் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஆபிராமுக்கு தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து சோதம் குமாராவை நாங்கள் அழிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தேவனோடு ஆபிராம் வந்து மன்றாடி பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த 2 தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? சோதம் குமாராக்கு போகிறாங்க அந்த எச்சரிப்பின் செய்தியோடு. அங்கே வந்து லோத்தை போய் சந்திக்கிறாங்க. லோத் வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவரை நல்லா உபசரிக்கிறார். அப்போ அந்த ஊரில் இருக்க மக்கள் பாருங்கள், அதை நம்ம பார்த்தோம், அக்கிரமம் இந்த உலகத்தில் பெருகிருச்சு, மனிதனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாக இருந்துச்சுன்னு பார்த்தோம் நம்ம நோவா காலத்தில். இங்கே பாருங்கள், அந்த ஊரில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலியல் ஒழுக்கக்கேடு உள்ள இடமா அது இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த 2 ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுறாங்க? வெளியே கூட்டுவா, நாங்கள் அவங்கள அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த மக்கள் சொல்கிறாங்க. இப்போ லோத் வந்து பாருங்கள், அது மேபி இது ஒரு கேள்வி வைக்கிற. லோத் என்ன பண்ணுறாரு? அவங்க என்னுடைய கெஸ்ட். இப்போ நம்மளோட கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோகன் இருக்குது, நம்மளோட கெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பார்ப்போமா? நம்ம இந்தியாவில் தெய்வமாக பார்ப்போம், அப்படி தானே? அதித்தி தேவோ பவ. சார் நம்மளோட கெஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்படி தெய்வமாக நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே லோத்து பாருங்கள், அது உண்மையிலே அவர் பண்ணது சரியாக தவறான்னு தெரில. ஒரு சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாருங்கன்னா, லோத்து வந்து அவரோட பொண்ணுங்களை வந்து என்ன பண்ணுறாரு? என் கெஸ்ட்டை எதுவும் பண்ணிடாதீங்க, என் பொண்ணுங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, லோத் அந்த சோதாம்லே இருந்து அவருடைய மனசும் என்ன ஆயிடுச்சு? கரப்ட் ஆகி அவர் அந்த மாதிரி எந்த தகப்பனாவது அப்படி செய்வானா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய லோத்துக்கும் நல்ல கேரக்டர் இருந்திருக்கு. ஸோ இந்த தூதர்கள் வந்து அங்கே தேவன் அனுப்புகிறாரு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறாங்க அந்த மக்கள் உண்மையை நல்லவங்களா கெட்டவங்களா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இப்போ அழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தூதர்கள் சொல்கிறாங்க. அந்த தூதர்கள் பாருங்கள், இந்த ஒரு கதையிலையும் நம்ம தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பார்க்கலாம். தேவன் அழிவின் எச்சரிப்பு செய்தியை கொடுத்தாலும் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்குறாரு. இந்த இடத்துல நோவா ஸ்டோரியில் வந்து தேவன் அந்த சத்தியத்தை சொல்கிறாரு. நோவா ஃபேமிலி மட்டும் தான் நம்பினாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இங்கே பாருங்கள், லோத்துக்கிட்ட அந்த 2 ஏஞ்சல்ஸும் சொல்கிறாங்க. லோத் வந்து கொஞ்சம் தாமதிக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அது ஸோ பாருங்கள், தேவனுடைய கிருபை இரக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பதினாறாம் வசனத்தை வாசிங்க. ஸோ சில நேரங்களில் தேவன் வெறும் சொல்ல மட்டும் செய்ய மாட்டார். நம்மளை என்ன பண்ணுவாராம்? கையை பிடிச்சிட்டு தேவைப்படும் பொழுது. யோசிச்சு பாருங்கள், லோத் வந்து அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு, எப்படி போகிறது? நான் பிறந்து வளர்ந்து நான் ரொம்ப வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன், என் மனைவி, என் பிள்ளைங்க, மருமகன்கள் எல்லாம் இங்கே செட்டில் ஆகிட்டோம், என்னுடைய ஆஸ்தி எல்லாம் இங்கே இருக்குது, என் வீடு இங்கே இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, நான் எப்படி இந்த இடத்த விட்டு போகிறதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ வந்து அந்த தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? ஸோ அது தேவனுடைய அன்பு, அவர் கிருபையின் வெளிப்பாடாக தானே பார்க்கணும். அவங்க நினச்சிருந்தா, நான் சொல்லிட்டேன், இவர் வரல, சரி நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடலாம்,
நெருப்புனால அவங்க சொல்ல என்ன பண்ணுறாங்க? ஆ நான் அது வரேன். என்னோட அடுத்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணிட்டீங்க, ப்ரீஎம் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கே தேவன் ஃபஸ்ட்டு வந்து நான் தேவனுக்கு, அதாவது நம்மளை ரட்சிப்பதற்கு, நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கான வழியை வந்து ஃபஸ்ட்டு யார் தான் கொடுக்குறா? தேவன். அதாவது ஆபிரகாமோட தேவன் வந்து லோத்து மேலே அன்பை வைத்திருக்கிறார். அதுதானே, அதனால தான் அதான் ஆர்டர்லாம் அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ தேவன் வந்து என்ன பண்ணுறாரு? கையை பிடிச்சி கொண்டு போய் வெளியே விடுறாரு. இப்போ சிஸ்டர் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரலாம். அங்கே பின்னாடி லோத்துக்கு தெரியாது, அங்கே பின்னாடி ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. என்னென்ன, ஆதியாகமம் 18 வசனங்கள், மேபி அது ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம், நான் அதை டைமில் அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்கிறாரு. தேவன் வந்து எப்படி சொல்கிறாரு பாருங்கள், செல்லம்மா, உனக்கு நான் சொல்லாமல் இருப்பேனா? ஆமோஸ் 3:7 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு ரகசியத்தை வந்து எதையும் மறைக்காமல் என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறாரு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறாரு தேவன்? நான் உன்ட்ட சொல்லாமல் இருப்பேனா சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? நான் அழிக்க போகிறேன். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாம் கிட்ட வந்து ஒரு சம்பாஷணை வைக்கிறார். என்ன அங்கே அலோவ் பண்ணுறாருன்னா, ஆபிரகாமை வந்து தேவனுடைய நியாயத்தை விசாரிக்கும்படியான கேள்விகளை கேட்பதற்கு அனுமதிக்கிறார். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து சர்வலோக நியாயாதிபதி, நீங்கள் நியாயம் செய்யாமல் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் பாருங்கள், அந்த சோதம் கொமாரால அவருக்கு தெரியும், அவருடைய அண்ணன் பையன் லோத் இருக்கிறான், அவன் குடும்பம் இருக்குன்னு தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க அந்த குடும்பத்திற்காக மட்டும்தான் அவர் அங்கே தேவனிடத்தில் கெஞ்சினாரா, மன்றாடினாரா, பரிந்து பேசினாரா? இல்லை. அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள். அப்படிலாம் சொல்லிட்டு அவர் இப்படிலாம் சொல்கிறார். அவர் சென்டென்ஸ்லாம் பயங்கர ரொம்ப ஞானமாக சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க? துன்மார்க்கனையும் நீதிமானையும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? சமமாக நீங்கள் நடத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதே சமயம் என்ன சொல்கிறாரு? 50 பேர் இருந்தால் நீங்கள் அந்த பட்டணத்தை ஸ்பேர் பண்ணிடுவீங்களா, விட்டுருவீங்களா? 45 பேர், 40, 30, 20, 10, அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கே கஷ்டமாயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் பாருங்களேன், தேவனுடைய அன்பை ரொம்ப அழகாக புரிந்து கொண்டார் ஆபிரகாம். ஏன்னா அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள், வெறும் 10 பேர் இருந்தால் நீங்கள் அந்த இடத்த அழிக்காமல் விட்டுருவீங்களான்னு கேட்குறாரு. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? 10 பேர் இருந்தால் நான் என்ன பண்ணிடுவேன், நான் ஸ்பேர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ ஆபிரகாம் வந்து இங்கே லோத்துக்கு தெரியல. ஆனால் லோத்து நினச்சிருக்கலாம், பரவாயில்ல தேவன் என்னை வந்து தப்பிக்க வச்சுட்டாரு. ஆனால் தேவனுடைய சித்தம் அங்கே இருக்குது, தேவனுடைய கிருபை. அதே சமயம் அவருக்காக யார் அங்கே மன்றாடி கொண்டு இருக்காங்க, யாரை விட்டு பிரிஞ்சுட்டு வந்தாரோ அவர் என்ன பண்ணுறாரு? லோத்துக்காக வந்து தேவனிடத்தில் மன்றாடி கொண்டு கெஞ்சி இருக்கிறார். ஸோ லோத்தோட கேரக்டர் நம்ம லோத்துக்கு ஒரு சில நல்ல கேரக்டர் இருக்குது. அதை வேதாகம் சாட்சியாகவும் சொல்லுது. 2 பேதுரு 2:7-8 வசனங்கள் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம். ஸோ இங்கே பாருங்கள், அவர் வந்து அவரை பற்றி சொல்லும் பொழுது நீதியுள்ள லோத்துன்னு தான் தேவன் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சாட்சி தான் சொல்கிறாங்க. லோத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 தூதர்கள் வரும்பொழுது ஆபிரகாமுக்கு இருக்கிற அதே கேரக்டர் அவருக்கு இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த வெல்கம் பண்ணுறது. வசனங்கள் 1-2, அதாவது ஐ திங்க் 19 நினைக்கிறேன், 19 1-2. அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலை பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். ஸோ பாருங்கள், அவர்கிட்ட அந்த ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது. அப்புறம் நான் அந்த சொன்னேன்ல, அந்த அங்கிள், அந்த லோத் வந்து அவருடைய 2 மகள்களை வந்து ஆஃபர் பண்ணுறாரு. அது கரெக்டான ஒரு செயல் அது? ஓகே. பட் ஆனால் ஒன்று என்ன தெரியும்னா, அவர் எவ்வளோ ஒரு மரியாதை, அன்பு வைத்திருக்கிறார் அந்த கெஸ்ட் மேலே. ஆனால்
ஸோ ஒரு நல்ல பாயிண்ட். இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? நோவா காலத்தில் இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? குடித்து புசித்து வெறி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இங்கே வந்து லோத் என்ன பண்ணுறாரு? கர்த்தரை வந்து என்ன பண்ணுறாரு? முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. சரி, அது வேறு என்ன பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம்? நம்ம முடிக்க போகிறோம் 2-3 நிமிஷத்தில். இந்த லோத்தோட கதையிலேருந்து வேறு என்ன கற்றுக்கொள்ளலாம் நம்ம? எஸ் சார், சொல்லுங்கள். நடக்கு. ஆமாம், அது எந்த தகப்பனாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம், அப்படி தானே? தியாகம் யாரும் செய்யும். ஆமாம் ஆமாம், இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ணார். வாதிக்கப்பட்டார். இப்போ வாசிச்சோம் அந்த வசனம். ஆமாம், கண்டிப்பாக தப்பு. கரெக்ட். ஸோ அவர் அந்த பாவம் நிறைந்த இடத்துல அவர் வாழ்ந்தாலும் அவர் என்ன பண்ணார்னா அவர் என்ன பண்ணார்? வாதித்து, இங்கே வசனம் போட்டிருக்கல, காம விகாரம் நடக்கையால் அவர் வருத்தப்பட்டார். அதெல்லாம் நினச்சி நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு லோத்தை அவர் ரட்சிக்க இருக்க. ஸோ அவர் ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன் தான் இந்த வசனங்கள் சொல்லுது. 2 பேதுரு 2:7-8. சரி, நம்ம இந்த பாடத்துலேருந்து நம்ம நிறைய கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த லோத்தோட சம்பவம் வந்து நம்ம கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகைக்கு அப்புறம் 1000 வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அவர் என்ன பண்ண போகிறார்? இந்த உலகத்தை எப்படி சோதம் கொமோரா தீயினால் அழிச்சாரோ அதே போல் என்ன பண்ண போகிறாரு? தீய மக்களை என்ன பண்ண போகிறாரு? அவர் அழிக்க போகிறாரு. சரி, இப்போ கடைசியாக 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இப்போ தேவன் வந்து சர்வ லோக நியாயாதிபதி. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குதா? ஏன்னா நம்ம வந்து தானியல் 7 யாராவது 7 வசனம் 7, 9, 10 வசனங்கள் வாசிங்க. ஸோ நம்ம வந்து நியாய தீர்ப்பை குறித்து படிக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுக்குதா, இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா? நம்மளுக்கு நியாய தீர்ப்பினாலே புஸ்தகங்கள் திறக்கப்படுது, நியாய சங்கம் உட்கார்ந்துருச்சு, நீண்ட ஆயுசுள்ளவர் வந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அதெல்லாம் நினைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம அந்தரகமான பாவங்களை வந்து அந்த நியாய சங்கம் வந்து ஆராய பொழுது நம்மளுக்கு பயத்தை கொடுக்குதா, வெட்கத்தை கொடுக்குதா, இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குதா? கொடுக்குது. சரி, அந்த வசனத்தை முதல்ல வாசிச்சிடலாம். ஸோ இது வந்து இந்த நியாய விசாரணையில் யார் கலந்து கொள்கிறா? இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த பரலோகத்தில் நடக்கிற தேவன் 2ஆம் வருகைக்கு முன்னாடி நடக்கிற இந்த நியாய விசாரணை, நுட்ப நியாய விசாரணை சொல்லலாம். இதில் கோடான கோடி பேர் அங்கே இருக்கிறாங்க. யார் அவங்களாம்? தேவ தூதர்கள். எதுக்கு தேவ தூதர்களுக்கு தேவன் வந்து காமிக்கணும் நம்மளுடைய லைஃப்பை பற்றி புஸ்தகங்களில்? நீக்கப்படணும். கரெக்ட். ஸோ நம்ம வந்து தேவ தூதர்கள் இருக்கிற இடத்துக்கு நம்மளை தேவன் கொண்டு போகிறாரு. தேவ தூதர்கள் பார்த்திங்கன்னா யுகங்கள் நெடுகிலும் அவங்க நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்காங்க. பரலோகத்தில் வந்து சாத்தான் பண்ண கலகத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்புறம் 1/3 பங்கு தூதர்கள் வந்து பரலோகத்திலேருந்து துரத்தப்படுவதை அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்புறம் மனுஷன் பாவத்தில் விழுந்தது, அப்புறம் எப்படி அதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து மரித்தது, ஸோ எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை ஜஸ்ட் லைக் தட் கொண்டு போயிட முடியாதுல்ல.
இப்போ நான் இப்போ இப்போ லெட்ஸே ஆன்ட்டி வந்து ஒரு சில பேரை சூஸ் பண்ணிவிட்டு சிஎம்ஐ பார்க்க கொண்டு போகிறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, எட்டிகெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே எப்படி நம்ம நடந்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. சிஎம் விஷ் பண்ணார்னா நீங்கள் இப்படி தான் நீங்கள் வணக்கம் சொல்லணும். ஸோ அவர் வணக்கம் சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா இந்த மாதிரி நான் இருந்தால் தான் அங்கே வந்து சிஎம் வந்து என்ன பண்ணுவார், என்னையை ஏற்றுக்கொள்வார் அவர். ஸோ அதே மாதிரி பரலோகத்திற்கு நம்ம தூதர்களோடு நம்ம வாழ போகிறோம். ரிஹர்சல்ஸ், ஆமாம். ஸோ பத்மா அதான் ஆண்டி சொல்கிறாங்க, பத்மா பூஷன் அவார்ட்ஸ் வாங்குறதுக்கே நிறைய ரிஹர்சல் இருக்கும். நம்ம வந்து பரலோகத்துக்கு போகிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு போகணுன்னா தேவன் என்ன பண்ணுறாரு? ஸோ மனுஷர்கள் வந்து அங்கே யார் கூட ஒப்புரவாக்க போகிறாரு? எல்லாரும் கூடிய தேவனோடையும் இந்த தூதர்களும் ஒப்புரவாக்க போகிறாரு. அப்போ வந்து நம்ம அந்த தூதர்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இவங்க வந்து தப்பு செஞ்சாலும், ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்னுடைய ரத்தத்தினால் என்ன பண்ணியிருக்கிறேன், இவங்கள கழுவி சுத்திகரிக்கிறேன். வசனம் 21 வாசிக்கலாம். தானியேல் 7:21. இதுதான் நம்மளுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்குது, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. போதும். ஸோ இங்கே வந்து நியாய தீர்ப்பு யாருக்கு கொடுக்கப்படுது? பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வாஸ் கிவன் இன் ஃபேவர் ஆஃப் த செயின்ஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, யாருக்கு சாதகமாக கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ இந்த நியாய தீர்ப்பு வந்து எதனால் நம்மளுக்கு சாதகமாக கொடுக்கப்பட்டிருக்கு? யாருடைய வேலைனால? அங்கே ஒருத்தர் வராரு, முக்கியமான ஒருத்தர் வராரு. 13ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ஒரு முக்கியமான ஒரு நபர் வராரு அந்த நியாய சங்கத்திற்கு. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம பாவங்கள் அநேகமாக இருந்த போதிலும் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து நம்மளுக்கு நியாய தீர்ப்பு நமக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன பண்ணுறாரு? அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு? நம்மளுடைய பாவத்தை என்ன பண்ணுறாரு? அங்கே கழுவி நம்மளை மீட்டுக்கொள்கிறாரு. ஸோ அதுதான் நம்மளுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை தருது. அதனால தான் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து வந்து எப்படி சொல்லப்படுறாரு? ஒரு ஆட்டுக்குட்டி பரிசுத்த பர்வத்தில், அந்த மவுண்ட் ஜைனில் என்ன பண்ணுறாரு? தேவன் என்ன பண்ணுறாரு? 144,000 பேரோட 1000 பேரோட அவர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். ஸோ அதுதான் நம்மளுக்கு மிகுந்த நன்மையை தருகிறது. நம்ம இந்த 2 கதைகள் வந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம்? நம்மளோட குடும்பத்துக்கா? இந்த இல்லை அதான் ஸ்டோரிஸ், அதாவது ஸ்டோரிஸு உண்மையான ஸ்டோரிஸ். ஸோ நம்ம கதைனாலே கட்டுக்கதைன்னு நம்ம நினச்சிடுறோம். ஆனால் இது வந்து உண்மையாக நடந்த ஒரு கதை. ஸோ தேவன் அந்த கதையிலேருந்து கடைசி நாட்கள் வாழ்கிற நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு? வரலாறு. ஸோ வரலாறு, சம்பவம், நிகழ்வுகள். நான் நிறைய வேர்ட்ஸை படித்து தான் வந்தேன் நான் இப்போ. தேவன் அந்த வரலாற்று சம்பவத்துலேருந்து நம்மளுக்கு நிறைய நல்ல பாடங்களை கொடுக்குறாரு. நம்ம அந்த மக்களை போல் அழியாமல் இருக்கணும்னா நம்மளுக்கு பேலை யார்? நம்மளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளுடைய பேலை. அவர் தான் வலி, ஜீவன், சத்தியமாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஃப்ரைடே லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளை தாழ்த்தி மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணோம்? தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வதன் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? தேவனை விசுவாசிக்கணும். தேவனை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. ஸோ நம்ம எந்த கூட்டத்தில் நிற்க போகிறோம்? பர்வதங்கள், கண்மலைகள் எங்கள் மேலே உளுந்து அந்த கூட்டத்தில் நிற்க போகிறோமா? இல்லை ஐசியா 25:9 அதை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். நம்ம எந்த கூட்டத்தில் நிற்கணும்? ஓகே, நான் ஒரு வாசிடுறேன். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லுகிற கூட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்? காணப்படணும். பயந்து ஒளிந்து ஓடுற கூட்டத்தில் இல்லை, இதோ கர்த்தர் இவருக்காக நான் காத்து கொண்டிருந்தேன் என்ற கூட்டத்தில் நம்ம காணப்படும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம்.